விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நேரம் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. விருச்சிகம் அப்படினாலே தேல் கொட்டுன்னு சொல்லுவாங்க. கொட்டுறது வந்து விஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேசிக் ரீசன் என்னன்னு பார்த்தா, வேற ஒரு ஆங்கிளில் பார்த்தோம்னா, ஏதோ நீங்கள் வாட்ஸ்அப்லையோ இல்லை யூடியூப்லையோ ஏதோ ஒரு விஷயம் பார்ப்பீங்க. வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஹீலர் கோபி சரவணன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, உங்களுக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. அது ஃபோன் காலாக இருக்கலாம், வாட்ஸ்அப் காலாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக இருக்கலாம், நார்மல் மெசேஜாக இருக்கலாம். சில சமயங்களில் நேரில் வந்து கூட உங்களை கூப்பிட்ற மாதிரி கூட இருக்கலாம். உங்கள் நண்பர்கள் யாரோ ஒருத்தவங்க வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கலாம். இது வந்து ஒரு ராசிக்கும் ஒருத்தருக்குமே அவங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம். சாதகமாக இருந்தால் அதை எப்படி கிராப் பண்ணிக்கிறது, அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, அதை எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் கொண்டு போகிறது. சப்போஸ் பாதகமாக இருந்தால் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது. சிலருக்கு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஓகே, அந்த எச்சரிக்கை பாருங்கள். அந்த எச்சரிக்கையாக இருந்தால் அந்த பாதிப்புலேருந்து எப்படி வர்றது, அதற்கெல்லாமே தனித்தனி பரிகாரங்கள் இருக்குது. ஒரு ராசிக்குமே தனித்தனியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கான பரிகாரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு, அதை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான எல்லாமே நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த அழைப்பு உங்களுக்கு செல்வத்தை கொண்டு சேர்க்கக்கூடியதாக, ஏற்கனவே சொத்து வர வேண்டியது, யாருக்கும் கொடுத்த பணம் வர வேண்டியது, இந்த மாதிரி சேரக்கூடியதாக இருக்கலாம். சிலருக்கு வேலை வாய்ப்பாக இருக்கலாம். தேடிட்டு இருக்கீங்க, வேலை தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கணும், அந்த அழைப்பாக கூட இருக்கலாம். சிலருக்கு ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு, அதே ஆஃபீஸில் வந்து ஜாப் போஸ்டிங், அடுத்த பொசிஷன் மாறுவதற்கான வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம். சிலருக்கு வேறு இடத்துல கம்பெனிலேருந்து கூட வேலை வாய்ப்பாக வரலாம். எப்படியானா வரலாங்க. சில பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, பிஸ்னஸுக்கு சில புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வரலாம். அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு, அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இருக்கிற விஷயத்தை இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. சிலருக்கு பொண்ணு பார்க்கலாம் தேடிட்டு இருப்பீங்க, மாப்பிள்ளை பார்க்கலாம் தேடிட்டு இருப்பீங்க. அந்த அழைப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க. இது ஆடி மாதம் தானே, ஆடி மாதம் முடிஞ்ச பிறகு கூட உங்களுக்கு அந்த அழைப்பு, ஆடி மாதம் முன்னாடி பார்த்துட்டு போயிருப்பாங்க. பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு வந்து கால் பண்ணி, ஓகேங்க நான் கல்யாணத்துக்கு ஓகேங்க பண்ணிட்டாங்க, எங்கள் பொண்ணு ஒத்துக்கிட்டாங்க, எங்கள் பையன் ஒத்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி அழைப்பாக கூட இருக்கலாம். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல அழைப்பாகவும் இருக்கலாம். அதனால் எந்த காலையும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாதிரியான அழைப்பு இருக்குது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. இந்த பதிவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கான பதிவு தான் இது. வாங்க ஒரு ராசியை பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நேரம் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நார்மலாக விருச்சிகம் அப்படினாலே தேல் கொட்டுன்னு சொல்லுவாங்க. கொட்டுறது வந்து விஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேர் சொல்லுவாங்க. விருச்சிக ராசினாலே உங்களுக்கு வந்து வார்த்தையில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கடுமையானதாக இருக்கும், மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேசிக் ரீசன் என்னென்னு பார்த்தா, வேற ஒரு ஆங்கிளில் பார்த்தோம்னா, மற்றவங்களோட கர்மாவை நீங்கள் வார்த்தைகள் மூலியமாக அவங்களுக்கு எடுத்து விட்றீங்க. புரியுதுங்களா? அப்போ மற்றவங்களோட கர்மான்னு ஏதாவது கஷ்டப்படுத்துகிறாங்க, ஏதோ ஒரு அவங்களோட கர்மா இருக்குது பாருங்கள், அதை உங்கள் மூலியமாக அங்கே கிளியர் ஆகிறது. அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்கள் பேசுகிறது கரெக்டாக அவங்க ஒத்துப்பாங்க. நீங்கள் இந்த நேரத்தில் ஆகஸ்ட் 30க்குள்ளே ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு, உங்கள் லைஃப் சம்மந்தப்பட்ட, நான் இல்லத்தரசியாக தானங்க இருக்கேன், எனக்கு என்னங்க கோர்ஸு, மேபி நீங்கள் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா வச்சுருக்கலாம். என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் தெரியாமல் கூட இருக்கலாம். அதற்கான கோர்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றிக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் கோர்ஸ் உங்களுக்கு வந்து சேரலாம். அதாவது படிக்கிறதுக்கு, உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, ஸ்கூல் பசங்களாக இருந்தால், காலேஜ் பசங்களாக இருந்தால், அடுத்து இப்போ ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதை தவிர இன்னொரு கோர்ஸ் ஏதோ படிக்கிறதுக்கு, ஏதோ நீங்கள் வாட்ஸ்அப்லையோ இல்லை யூடியூப்லையோ ஏதோ ஒரு விஷயம் பார்ப்பீங்க. சரிங்களா? பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு அதை விசாரிங்க. இங்கே எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, இது ஃப்ரீக்கு தருவாங்களா, இல்லை ஃபீஸ் கட்டணுமா, இந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு அதை விசாரிங்க. விசாரிச்சுட்டு உங்களுக்கு அது தகுந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிடுங்க. என்ன ரீசன்னு கேட்டால், அந்த கோர்ஸ் மூலயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை உயர்வதற்கான வாய்ப்பு அங்கேருந்து வரும். மேபி அந்த சொல்லிக் கொடுக்குற பர்சன் உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை அந்த கோர்ஸில் உங்களுக்கு தேவையான விஷயம் இருக்கலாம். அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, அது நீங்கள் வேறு ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கோ, உங்கள் வேலை டெவலப் ஆகிறதுக்கோ, அந்த மாதிரிலாம் நான் பெருசாக வேலைக்கெலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, நான் சும்மா அப்படியே இருக்கிறாங்க, ஏதோ சாதாரண ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேங்க, ஒரு கொரியர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை நான் இந்த மாதிரி ஏதோ ஒரு பார்சல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு என்னங்க லைஃப்பில் டெவலப்மெண்ட்டுக்கு நான் என்னங்க கோர்ஸ் படிக்கிறதுனா, மேபி நீங்கள் சேல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமாக கூட இருக்கலாம், மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரி உங்கள் கண்ணில் படுங்க. அதுக்கு நீங்கள் யூடியூப்பை தேடிக்கிட்டே இருக்காதிங்க, எனக்கு என்ன தேவைன்னு அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காதிங்க. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, அப்படியே படும். இல்லை உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் யாரோ மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, ஏதோ ஒரு குரூப்லேருந்து மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க யாரோ, அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் எதர்ச்சியாக பார்க்குற மாதிரி இருக்கும்.
இல்லை வேறு யாராவது கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குப்பா, நான் போய் ஜாயின் பண்ண போகிறேன், வேறு யாரோ உங்ககிட்ட சொல்லுவாங்க, அவங்க போய் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஏதோ ஒரு மூலியமாக தேடி வரும். அந்த தேடி வரும்போது நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான சப்ஜெக்டாக இருக்கணும். இப்போ சேல்ஸ் பர்சன் வச்சுக்கோங்களேன், சேல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் வரணும் இல்லை, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயமாக கூட வரலாம். அப்படி இல்லைனா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்டாக இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு இஎஃப்டி தெரப்பி கற்றுக்கணுன்னு இருக்கேன், ஏதோ ஒரு கோர்ஸ் நான் கற்றுக்கணுன்னு இருக்கேன், அதை கற்றுக்கலான்னு இருக்கேன். அப்படி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க பாருங்கள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ நீங்கள் தெரப்பின்னு அப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இஎஃப்டி தெரப்பியாக இருக்கலாம், கலர் தெரப்பியாக இருக்கலாம், சுவிட்ச் வேர்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் நினச்ச, நான் இப்போ அக்குபஞ்சர் கற்றுக்கணும்னு நினச்சா அக்குபஞ்சர் மட்டும்தான் ஆகணும் இல்லை, அது சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான கோர்சஸ். ஆக நீங்கள் இப்போ சாஃப்ட்வேரில் இருக்கீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் ஏதோ ஒன்று உங்கள் கண்ணில் படும், உங்களுக்கு வரும். வரும்போது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் பைசா இவ்வளோ பைசா அப்படிலாம் யோசிக்காதீங்க, கட்டுங்க, அதை ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை அதனாலே அந்த கோர்ஸே உங்கள் வாழ்க்கையை வேறு லெவலில் கொண்டு போய் செய்யக்கூடியதாக இருக்கும். பிரபஞ்சம் தரக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வோம். விருச்சிக ராசி நேயர்களே, நம்ம இதை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறுவோங்க. உங்களுக்கான தனிப்பட்ட பலன் பார்க்குறதுக்கு எனக்கு ஜாதகமே இல்லைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, டேட் ஆஃப் பர்த் கூட சரியாக தெரியல, இதுதானா அதுதானு கன்ஃபியூஸாக இருக்குது. சிலருக்கு டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்கும், ஜாதகம் இருக்காது, ஆனால் தனியாக ஒன்று சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, டேட் ஆஃப் பர்த்து தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கான பலன் பார்க்க முடியும். பிரசன்ன ஜோதிடம்னு சொல்லுவாங்க. பிரசன்னத்தில் ஜோதிடம் பார்த்து சொல்ல முடியும். உங்களுக்கு சரம் வச்சும் பிரசனம் பார்க்க முடியும், சோழி போட்டும் பிரசனம் பார்க்க முடியும், பஞ்சபட்சி வச்சும் பிரசனம் பார்க்க முடியும், டேரட் கார்டு மூலியமாக ஒரு பிரசனம் பார்க்க முடியும், இல்லை ஆர்ஆர் ரீடிங் பற்றி உங்களுக்கு அதே பார்த்து சொல்ல முடியும். இந்த மாதிரி பல டெக்னிக்கில் நம்ம உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் பொது பலன் தாங்க, பொது பரிகாரம் தான். உங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன பண்ண சரியாகுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட கன்சல்டேஷன் வேணால் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த சொல்லக்கூடிய பரிகாரம் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலையில் உயர்வதற்கான உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், இல்லை டைரெக்டாக பார்க்கணுனாலும் ஊரை பக்கம் சென்னையில் இருக்கிற நம்ம நேரில் பார்க்கலாம். கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. எந்த நேரத்தில் எப்போ பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள், அவர் ஃபோன் பண்ணி பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆகி உங்களுடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி நீங்கள் அதில் வெளியில் வாழ்க்கை சிறப்பாக வாழ ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்.